அப்போ வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா நடுராத்திரியில் ரோட்டை காமிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேணாம். காலையில் 4 மணி ஆகுது, பஜ்ர் தொழுகிற டைமே ஆயிடுச்சு. நம்ம இப்போ எங்கே போகிறோம்டா, ஏர்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு போய் ஒரு ஷிப்மெண்ட் இருக்குது. நல்லா தூங்கிட்டு இருக்கிற நம்ம ஓனர் ஃபோன் அடித்து ஷிப்மெண்ட்டுக்கு போய் எடுத்துட்டு வரலாம்ல. இவங்களுக்கு இதே வேலை. எப்பயுமே காலையில் 4 மணிக்கு 12 மணிக்கு தான் கூப்பிடுவாங்க. காலையில் டெலிவரி இருக்கும். தூக்கத்தையும் விட்டோன்னா தூக்கம் போயிடும், டெலிவரியும் கொடுக்கணும். எப்படி இருக்குது ரோடு? சவுதி ரோடை பாருங்கள் எல்லாரும். சவுதி ரோடு இது சவுதியில் பார்த்தவங்களுக்கு பெருசாக தெரியாது. இது மாதிரி நமக்கு இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டில் அதிகபட்சம் தமிழ்நாட்டில் ஆகணும் ரொம்ப ஆசைப்படுறேன். காலையில் 4 மணிக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்லேருந்து வண்டியாக வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரோடு செப்பரேட்டாக இருக்கும், அந்த ரோடு செப்பரேட்டாக இருக்கும். எல்லாமே சவுதி அரேபியாவில் எல்லா இடத்துலையுமே செப்பரேட்டாக தான் இருக்கும். இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னாக்க நல்லா பெரிய ரோடு. 3 வண்டி, அந்த பக்கம் 3 வண்டி போய்க்கலாம், இந்த பக்கம் 3 வண்டி போய்க்கலாம். இப்படி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். அங்கெல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் போய்கிட்டு இருக்கு. நடுவில் சின்ன மரங்கள்லாம் இருக்கும், சின்ன மரங்கள். க்ரீன் சவுதி அப்படின்ட்டு ஒரு 2003-04 ஆரம்பித்தாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் மரம் வைக்கணும்னு அவங்களும் சட்டம் போட்டு நிறையா மரம் வச்சிட்டாங்க. அப்போ பொடிக்காற்று, அதிகமான பொடிக்காற்று, மண்ணு காற்று அடிக்கும். அடிச்சுனாக்கும் ரோடே தெரியாது, அந்த மாதிரி ரோடெலாம் அடிக்கும். இப்போ அதுக்கெல்லாம் அடிக்கிறது இல்லை. எப்படி இருக்குது சவுதி ரோடு? கொஞ்சம் முன்னாடி ஒரு குப்பை வண்டி போகுது, அதாவது பக்கத்தில் போய் காமிக்கிறேன் அந்த குப்பை வண்டியை. அது எப்படி மூடி கீடி போகிறான்னு பாருங்க. இப்படித்தான் சவுதியில் மூடி போகும் அந்த குப்பை வண்டியை. அது வரையில் நல்லா காமிக்கிறேன் பக்கத்தில். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வண்டிங்கிட்ட வழியில் நல்லா மூடி நீட்டாக போவாங்க. இந்த மாதிரி திறந்து போட்டோம் எந்த இது போகுதுன்னு போக முடியாதுங்க. அவ்வளோ என்னடா இவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது. 1 மணி 2 மணின்னு நினைக்க வேணாம். காலையில் 5:30 ஆகுது, 5:30 AM ஆகுது. அப்படி காலையிலே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும், வேர்த்து ஊற்றிருச்சு. காலையில் 4 மணிலேருந்து ஒரு 1 மணி நேரத்தில் ஒரு 1.5 லிட்டர் தண்ணி 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருப்பேன். அவ்வளோ தூரத்துக்கு வெறும் தண்ணி குடிச்சு மாத்திரம் உசுறு வாழ்ந்துடலாம் போல் அப்படி இருக்குது. சவுதி அரேபியாவில் வெயில், நல்ல வெயில் கூடிக்கிடுச்சு. அப்போ அப்படி டியூட்டியெல்லாம் முடித்து வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு வாக்கிங் எப்பயும் போல் ஒரு மணி நேரம் வாக்கிங் போவோம்ல. வாக்கிங் ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்தேன், ஒரு 7 சம்திங் ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங்கு. இந்த வாட்ச் வச்சுருக்கேன், இந்த ஸ்டெப்பு நடக்கிற வாட்ச்சு. அந்த வாட்ச்சு எத்தனை 1 மணி நேரம் நடக்கிறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் வருது, எவ்வளோ கேலரி குறையுது அப்படிங்கிறத அந்த வாட்சை வச்சு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வாட்ச் கட்டாமல் வந்துட்டேன். இனி போய் ரூமில் போய் எடுத்துகிட்டு வரணும். ஒரு சின்ன அலுப்பு மடி, அதை போட்டதுமே போட்டு உங்களுக்கு அந்த இதுக்கெல்லாம் கேலரி போட்டு காலையில் ஃபுட்டு என்ன சாப்பிட்றேன், காலையில் சாப்பாடு என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிற ஒரு இதுகள்லாம் கொடுப்போம். வேறு இதுகள்லாம் பூரா கேட்குறாங்க. எல்லாத்தையுமே போடுங்க, சமையலுக்கு மேலே எல்லாம் போடுங்க, அதுக்கெல்லாம் பூரா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குறாங்க. சமையலுக்கு மேலே எல்லாமே போட்டுருவோம். சமையல் இங்கே நல்லா பேச்சுலராக வாழ்கிறதுனால அந்த மாதிரி வாழ்க்கையில் ஒரு சமையல் பண்ணுறதுங்கிறது நல்லா இருக்கும்ல. அதுகளெல்லாம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. என்னோடய வண்டி உங்களுக்கு காமிச்சது இல்லைல்ல, வண்டியை ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டு ஒரு இதில் காமிக்கிறேன். எங்கள் கம்பெனியோட நேம் இருக்குது, இருந்தாலும் காட்டுவோம். ஏதாவது சொன்னால் வேண்டாம் நேம்களை அழிச்சு விட்டுக்குருவோம். பாருங்கள் அந்த வண்டி, நம்ம வண்டியை எப்படின்றத பாருங்கள். அடுத்து இந்த வண்டி கியரு, சிலிண்ட்ரு, அந்த இதெல்லாம் பற்றி இப்போதைக்கு வண்டியை மாத்திரம் எடுத்து ஃபோட்டோ போட்டு விடுறேன். அதுக்கடுத்து எத்தனை கியரு, எப்படி லெஃப்ட் சைடில் இருக்கா, ரைட் சைடில் இருக்கா, என்ன எத்தனை அப்படிங்கிறத பூரா கொஞ்சம் இஷ்யூஸ் பற்றி தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. ஜப்பான் வண்டி அதுகளை சத்தி பற்றி போடுறேன். அப்போ இதுவே வண்டி, நம்ம வண்டி எப்படி இருக்குது என்னான்ருக்கு. இதுக்கு பின்னாடி அப்படி குருவியெல்லாம் கத்துற சவுத்தங்கள்லாம் கேட்குது. அதனால் நல்லா அப்படி ஒரு கேட்குறதுக்கே நல்லா இருக்குது. ஏதாவது மியூசிக் ஏதாவது ஆட் பண்ணலாம்னு தான் நினச்சேன்.
இந்த குருவி கத்துற சத்தமே நல்லா இருக்குது, இதே கேட்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. அப்போ இந்த வீடியோ இதோட